Assalamu Alaikkim, welcome back to my channel. இன்னும் ஒரு புது வீடியோட நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். ஈத் முபாரக் டு ஆல். இந்த விளாக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விளாக்காகவே இருக்க போகுது. இது நம்மளோட ஃபெஸ்டிவல் விளாக்காகவே இருக்க போகுது. லாஸ்ட் இயர் நாம் வந்து கத்தாரில் தான் ஃபெஸ்டிவல் விளாக் நாம் செஞ்சுருந்தோம், செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். இது வந்து ஸ்ரீலங்காவில் நம்ம ஹபியோட எதிர்பார்க்காத ஒரு விளாக்காகவே இது இருக்க போகுது. அல்ஹம்துலில்லாஹ், எவ்ரி இயர் வந்து எல்லா ஃபெஸ்டிவலையும் வந்து நம்ம ஹபியோட நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்ங்கிறது ரொம்பவே கொடுத்து வச்ச ஒரு விஷயம். அல்ஹம்துலில்லாஹ், உண்மையில் நாம் ஒரு லக்கின்னு சொல்கிறது இதுலேயுமே ஒரு பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வீடியோவாக இருந்தாலும் ஆனாலும் என்னால் ஃபுல்லாகவே ஷூட் பண்ணிடலாம் போயிடுச்சு. ஏன்னு சொன்னால் லாஸ்ட் நைட் தான் ஃபெஸ்டிவல், லாஸ்ட் நைட் தான் நம்ம ஹபி ஸ்ரீலங்கா வந்திருந்தாங்க. சரியான ரஷ்ஷான டைமுங்கிறதால அண்ட் அதோட வந்து இதுக்கு பிறகு வரப்போகிற விளாக் எல்லாமே ரொம்பவே ஸ்பெஷலான நிறையவே இந்த டைம் வந்து நான் திடலுக்கு தான் போயிருந்தேன். மிச்சம் நல்லா ஈக்கும் அண்டு மாதிரி அதுவும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் தானே. எல்லா வாட்டியும் நாம் வந்து நம்மளோட கிட்ட இருக்கிற பள்ளிக்கால தான் போவோம். ஸோ இந்த டைம் வந்து நம்ம திடலுக்கு போவோம் மாதிரி தான் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் 6க்கே வெளியாகி போயிட்டோம். 6:10 வந்து ப்ரேயிங் ஸ்டார்ட்டும் ஆயிடுச்சு. எங்கள் ஊரில் அக்கரைப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபெஸ்டிவல்னு சொன்னாலே ரோட்டெல்லாம் கடையாகவே போட்டுருவாங்க. சின்னதாக ஒரு பெட்டா மாதிரி ஆகிடும். அதை பார்க்குறப்போ உண்மைக்கு வந்து பெருநாள் களை கட்டிங்கிறதே விளங்கும். உண்மைக்கும் எல்லாமே ஒரு சந்தோஷமான விஷயங்கள் தான். ஸோ நாங்களும் சின்னதாக ஒரு 2 போயிட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1:45. ஆனாலும் மிச்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே வெளியிலேயே ஃபெஸ்டிவலுக்காண்டி ரொம்ப பிஸியாக ஷாப்பிங் பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. ஸோ பெருநாள் சல்லி கொடுக்கறது வழக்கம், கிட்ஸ் எல்லாம் வாரது வழக்கம்னு சொல்லி அதுக்குரிய மாதிரி அவ்வளோ பிஸிக்குள்ளேயும் சின்னதாக கொஞ்சம் ரெடி பண்ணி நானும் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தேன். ஸோ என்னோடய ஃபெஸ்டிவல் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே சாமான ரொம்ப ஒரு சடலான ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன் தான் நான் இந்த டைம் வந்து பை பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக இந்த ஷல்வாரை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி சொல்லி ஆகணும். இது வந்து சாஃப்ட் காஞ்சிபுரம் பட்டு தான். ஸோ பார்க்குறதுக்கு உண்மைக்கு வந்து நல்லாவே பசந்தாக இருந்துச்சு. நல்ல கமெண்ட்ஸ் கிடச்சி, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த ஷல்வாரோட ப்ரைஸையும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எவ்வளோ ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கு ஜஸ்ட் 20,000 மட்டுமா தான் இருந்துச்சு. அண்டு இதுக்கு பிறகு வார வீடியோலாம் ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோவாக இருக்குமென்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் நம்ம ஃபேமிலியில் ரொம்பவே ஸ்பெஷலான வெட்டிங் வந்து இருக்குது. ஸோ அந்த வெட்டிங்குக்காக வேண்டி தான் நம்ம ஹபியும் ஸ்ரீலங்கா வாங்கியிருந்தாங்க. ஸோ அதோட வீடியோவை நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் எதிர்பாருங்க. ஈவினிங் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹோம் டவுன் காத்தாங்குடிக்கு தான் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தோம். உண்மையில் எல்லா ஊரையும் விட காத்தாங்குடி தான் ரொம்பவே ஸ்பெஷல். ஃபெஸ்டிவல்னோ ஏதோ ஊர்லேயே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விசிட் பிளேஸாகவும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் மாறிக்கொண்டிருக்கிற ஒரு ஊர் தான் நம்ம காத்தாங்குடி. அதிகமான மேல் மாகாணத்திலிருந்து நிறைய ட்ரிப் வரவங்க எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுற ஒரு பிளேஸாகவும் இந்த காத்தாங்குடி. அதுலேயும் இந்த காத்தாங்குடி பீச் வந்து இப்போ ரொம்பவே ஸ்பெஷல். அது எப்போவுமே பிஸியான ஒரு வேலையே இருந்து கொண்டிருக்கும். ஸோ அதோடு தான் நானும் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி அங்கே ரொம்பவே ஸ்பெஷலாக பீச் ரவுண்ட் அபவுட் கிட்டவே பீஃப் கஞ்சின்னு சொல்லி ஒரு கஞ்சி ஸ்பெஷலாக கொடுப்பாங்க. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாமல். மிச்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ ஹபி வந்த உடனே நமக்கு அங்கே போய் அதை ட்ரை பண்ணணும்னு சொல்லி ஒரு மிச்ச நாளாகவே ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதை நானும் ட்ரை பண்ணியிருந்தேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடு சேர்த்து இன்னும் ஒரு ஸ்பெஷலான இங்கே பீச்சில் போனீங்கன்னு சொன்னால்
சாப்பிட்றதுக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு ரொம்பவே ஸ்பைஸியாக ரொம்பவே காரமாக ஏதாச்சும் உங்களுக்கு சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது இங்கே மட்டும்தான் கிடைக்கும். நான் எங்கேயுமே இது வரைக்கும் ட்ரை பண்ணி இல்லை. நீங்களும் இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடுனாலே ரொம்பவே வெரைட்டியான சாப்பாடெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடணும்னு சொன்னால் நம்ம அதிகமாக போகிற இடம் தான் காத்தாங்குடி. ஸோ அதே மாதிரி தான் ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு நாம் வந்து புதுக்கடைக்கு போகணும் வேண்டியில்லை. இங்கேயுமே நல்ல அழகான நல்ல டேஸ்டியான உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டும் இங்கே இருக்குது. நீங்களும் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்னும் அழகான நிறைய வீடியோவோட உங்கள் ஃபர்வீன் வ்ளாக். தேங்க்யூ.